பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட். எனக்கு ஒரு டவுட்ண்ணே, எனக்கு அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறியா அப்படின்ற மாதிரி அரசி செந்தில்கிட்ட சொல்லவும், அதான் உன்னுடைய அண்ணி இருக்கால்ல அவகிட்ட கேளு, அதிகமாக படித்தது அவ தானே. அண்ணே நீ சொல்கிறதுக்கு என்னன்னு வாங்க, அப்படி ஃபோனில் நீ என்ன பார்த்துட்டு இருக்க, ஏதோ பொண்ணுக்கிட்ட பேசிட்டு இருக்கேன் அப்படின்னு மீனா சொல்லுவாங்க. இல்லையே அண்ணி, அண்ணன் ஆன்லைன் ஷாப் பண்ணிகிட்ருக்கு, நான் என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேன், இல்லை சும்மா பார்த்துட்டு இருந்தேன் கலெக்ஷன் எப்படி இருக்குன்னு வாங்க, சரி கூட நான் சொல்லித்தரேன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா பாண்டியன் வராங்க. பாண்டியன் உட்காந்துட்டு கோமதி கிட்ட வந்து பேசிட்டு இருக்காங்க. கோமதி ஒரு மாதிரி வேண்டா வெறுப்பாக பேசுவாங்க. என்னாச்சு இவளுக்கு, ஏன் இவ இப்படி பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. அப்புறமா பணம் இருக்கா, எவ்வளோ இருக்குது, நீங்கள் எவ்வளோ கொடுத்தீங்களோ அவ்வளோதான் இருக்குது, எவ்வளோ இருக்குது, 65,000 இருக்குது, எனக்கு வந்து 1,00,000 ரூபாய் பணம் தேவைப்படுது, ஆனால் இப்போ என்னடானா இப்படி ஆயிடுச்சுன்றாங்க. சரி வேறு யார்கிட்டயும் கேட்டு பார்க்குறேன் மாமா, கேட்குறதையும் தப்பாக எடுத்துக்காதீங்க, நீங்கள் கொடுத்த அந்த 10,00,000 ரூபாய் பணம் என்கிட்ட தான் இருக்குது, இப்போதைக்கு எடுத்துக்கோங்க, தேவைப்படும் போது கொடுங்க, உங்கள் பணத்தை உங்களுக்கே கொடுக்குறேன்னு நினைக்காதீங்க. இல்லைம்மா இன்னுமா நீங்கள் அந்த லோனை இது பண்ணல, முதல்ல அந்த பணத்தை கட்டி அந்த லோனை கிளியர் பண்ணுங்கம்மான்றாங்க. அதை விட்டு நீ இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்காது சரியா. இல்லையம்மாம்மா அது வந்துன்றாங்க, சொல்கிறத மட்டும் கேளுமா, எனக்கு வேண்டாம், நான் வேறு இடத்துல ஏற்பாடு பண்ணிக்கிறேன்ட்டு போயிடுவாங்க. செந்தில் கோவப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் செந்தில் உள்ளே வந்ததும் மீனா கிட்ட சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எதுக்குங்க ஃபோன் பண்ணீங்க, இங்கே இருந்துட்டு ஃபோன் பண்ணியிருக்கீங்க, உள்ளே வர வைக்கிறதுக்காக தான், எதுக்கு அப்பா கேட்குறாங்கன்ட்டு அந்த பணத்தை உடனே தூக்கி தரத்துக்கு இருந்திருக்கு, என்ன நினச்சிட்டு இருக்கோம் மனசில், ஏங்க என்னங்க நீங்கள் இப்படியெல்லாம் இருக்கீங்க, எப்படிங்க உங்களால் இப்படி யோசிக்க முடியுதுன்றாங்க. என்ன யோசிக்க முடியுது, மாமா நம்மளுக்காக எவ்வளோ விஷயங்களாம் பண்ணியிருக்காரு, ஆனால் நீங்கள் என்னடனா இப்படியெல்லாம் பண்ணியிருக்கீங்க. இங்கே பாரு, இப்போ நம்ம வர்ற பணத்தில் நம்மளுக்கு நிறையவே வந்து இது இருக்குது, அது இதுன்னு கட்டணும், என்ன கட்டணும் அப்படின்ட்டாங்க. நிறைய இருக்குன்னு சொல்ல வந்தல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இருந்தாலும்ங்க நீங்கள் ரொம்பவே ஓவராக போய்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரியெல்லாம் இருக்காதீங்கன்னு மாறி மாறி சண்டை போடுறாங்க. என்ன நடந்தாலும் சரி கண்டிப்பாக நான் தனியாக வர மாட்டேன், நீங்கள் போகிறதா இருந்தால் தாராளமாக போய்க்கோங்க அப்படின்ற மாதிரிலாம் கோவப்பட்டு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. செந்தில் இருந்துட்டு இவ ஏன் தான் இப்படி இருக்காளோன்ற மாதிரி செந்தில் கோவமாக இருந்துட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல மயிலுடைய அப்பா கடையில் ஒரு அட்டகாசம் பண்ணிட்டு இருக்காங்கன்னு சொல்லலாம். ஏன்னா கடையில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, பொருளெல்லாம் வீட்டுக்கு எடுத்து வைக்கிறோன்னு நாமளும் எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொருள் எல்லாமே வீட்டுக்கு எடுத்து வச்சிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எல்லாம் எடுத்து வச்சுட்டு என்ன பண்ணுறீங்க, வீட்டுக்கு பொருள் நீங்கள் எப்படி எடுத்து வைக்கிறீங்களோ அது மாதிரி நானே எடுத்து வைக்கிறேன், பாக்கியும் எடுத்து வைக்க சொன்னால் மறந்துட்டேன், அதான் இப்போ வந்து பொருள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாங்க. மாமா என்னையா பண்ணிட்டு இருக்காரு, ஏண்டா இப்போ போய் எப்படா சொல்ல முடியும், அவர் எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது தேவையில்லாத எதுன்னு சொன்னால் ப்ராப்ளம் ஆகிடும்ன்றாங்க. ஏன் மாமா என்னையா இப்படி பண்ணுறது, செம்ம டென்ஷன் ஆகுறாங்க. பொருளாக எடுத்துகிட்டு சரி நான் கிளம்புறேன்னு வாங்க, இல்லை கணக்கு வழக்கெல்லாம் அது எழுதணும், இல்லை நம்மளுக்குள்ளே போய் என்னப்பா சமதி ஏதாச்சும் சொல்ல போகிறாரு என்ன, அவரெல்லாம் ஒன்றும் சொல்ல மாட்டாரு, மூட்டை கட்டிட்டு போயிடுவாங்க. மாமா அப்பா வந்தால் நீயே சொல்லிக்கோன்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. பழனி யோசிச்சுட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க, என்னடா இது இப்படி ஒரு பிரச்சனையில் மாட்டிக்கிட்டோமேன்று தயங்குறாங்க. அப்புறமா சரி போகலாமா ராஜி, போகலான்னு சொல்லிட்டு கிளம்பலான்னு போவாங்க. அப்போ கால் வருது, ட்ராவல்ஸ்லேருந்து கால் பண்ணியிருப்பாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அப்புறம் கால் பண்ணி பேசுகிற ஆளுங்க இல்லைன்னு ஒன்று, சரி நாமளே கார் ஓட்ட போகலான்ட்டு நானே வந்து டிரைவிங் பண்ணலான்னு இருக்கேன், இப்போ நீ கடையோடைய ஓனர் தான், இப்போ நீ இப்படியெல்லாம் இப்படி பண்ணக்கூடாதுன்றாங்க. சரி இருன்னு சொல்லிட்டு வேறு ஒரு பழைய ஒரு ட்ராவல்ஸ்லேருந்து கால் பண்ணி அவங்கள அமுச்சு விட்டுருவாங்க. என்ன பண்ண, பழைய ட்ராவல்ஸில் ஒர்க் பண்ண இல்லையா, அங்கேருந்து தான் அமுச்சு விட்டுருக்கேன், ஓகே தானே, ஓகே தான்றாங்க. சீக்கிரம் எனக்கு கார் ஓட்ட கற்று தரியா, எதுக்கு இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நான் உனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பேன், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை சரியா, நீ உன் படிப்பில் மட்டும் வந்து கோஆப்ரேட் பண்ண மட்டும் போதுன்றாங்க. எங்கே போனாலும் இந்த புக்கை எடுத்துகிட்டு தான் போகிறேன், நான் படிக்கிறேன், எனக்கு ஹெல்ப் பண்ணின்னு நான் உனக்கு ஹெல்ப் பண்ணணும் மாதிரி இருக்குன்ட்டு க்யூட்டாக பேசிட்டு இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க.